அனைவருக்கும் ஆத்ம வணக்கம். இந்த மாதம் பௌர்ணமி கிளாஸஸ் இல்லை. அதாவது 5/11/2025 நாளைக்கு நடைபெற இருந்த பௌர்ணமி வகுப்புகள் எல்லாமே ரத்து செய்யப்படுகின்றது. இது எதுக்காக ரத்து செய்கிறோன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். வழக்கு விசாரணைகள் இருக்குது. அது தள்ளி போயிட்டே இருக்குது. இந்த சூழ்நிலையில் நாம் என்ன பண்ண போகிறோன்றது தான் விஷயமே. நம்மளுடைய ஆசிரமம் நலனுக்காக, ஆசிரமத்துடைய எதிர்கால நலனுக்காக, ஆசிரமத்தையே நம்பி வரவங்க ஆயிரக்கணக்கான மக்களுக்கும் ஒரு நல்ல வழி கிடைக்கணும், நியாயம் கிடைக்கணும், தர்மம் கிடைக்கணும் அப்படின்றதுக்காக போராடக்கூடிய நிலைமையில நாம் எல்லாரும் இப்போ இருக்கிறோம். இது யார் ஆசிரமத்தை நடத்தினாலும் நாம் ஒத்துழைப்பு கொடுக்கலாமான்னா அது நடக்காத காரியம். ஆசிரமத்தை யார் நடத்தணும்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். யார் ஐயாவை தலைமையில் கொண்டாடுறாங்களோ அவங்கள மட்டும்தான் ஆசிரமம் நடத்தினா மட்டும்தான் அது ஆசிரமமாகவே இருக்கும். வேற யாரோட கையில் உபதேசம் வாங்கினாலோ, யார் பேச்சை கேட்டாலோ அது சரியான வழியாக இருக்காது. அதனால தான் இந்த மாதம் நாம் இந்த பௌர்ணமி கிளாஸஸ் எல்லாத்தையும் ரத்து செய்கிறோம். இந்த காலகட்டம் ஐயாவோட உண்மையான சீடர்களுக்கும் பக்தர்களுக்கும் உரசி பார்க்கக்கூடிய ஒரு காலகட்டம். நாம் எவ்வளோ உண்மையாக இருக்கிறோம், எவ்வளோ வைராகியமாக இருக்கிறோன்னு நாம் உறுதியாக நின்று காட்டக்கூடிய காலம். அது அதை பார்க்கக்கூடிய மற்றவங்க எல்லாருக்கும் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டத்தில் இருக்கிறோம். நம்மளோட வைராகியத்தை, நம்மளோட உறுதித்தன்மையை நாங்கள் யாருக்காகவும் வரல. எங்களுடைய குருநாதர் சத்குரு பிரம்மஸ்ரீ நித்யானந்த சுவாமிகளுக்காக வந்திருக்கிறோம். அவர் மட்டும்தான் எங்களுக்கு இலக்கு, மற்றதெல்லாம் அப்புறம்தான். அவர் தான் எங்களுக்கு வாழ்க்கையை கொடுத்தாரு. வேற யாரும் எங்கள் மனம் ஏற்றுக்கலை. எவ்வளோ மகன்கள் இருந்தாங்க, யார் சொல்லியும் புரியாத எங்கள் மனசெல்லாம் எங்கள் குருநாதர் சத்குரு பிரம்மஸ்ரீ நித்யானந்த சுவாமிகள் சொன்னதுக்கு அப்புறம் தான் வாழ்க்கைனா என்ன, அதோட வழியை எப்படி நம்ம ஏற்றுக்கிறது அப்படின்னு எல்லாம் சொன்னார். சொல்லி எங்களுக்கு வாழ்க்கையை புரிய வச்சு அது இறைவன் அடையிறதுக்கு முன்னாடி என்னை அறியறதுக்கான வழியையும் கற்றுக் கொடுத்த குருநாதருக்கு நாம் நன்றி கடன் படக்கூடிய ஒரு காலகட்டத்தில் நாம் இருக்கிறோம். நாம் நன்றியை எப்படி செலுத்த போகிறோம்? உதாரணமாக சொன்னோம்னா, ராமானுஜர் இருந்தார். அவருடைய குருநாதர்கிட்ட உபதேசம் வாங்குறதுக்காக எத்தனை தடவை போனார்னு நிறைய தடவை சொல்லியிருக்கோம். 16 முறைக்கு மேலே அவர் போய் வர்றாரு. ஆனாலும் அவரோட குருநாதர் உபதேசம் கொடுக்கல. ஏன்னா அந்த உபதேச கலைன்றது எவ்வளோ பெரிய கலை, அதை வாங்கக்கூடிய பக்குவம் நம்மளை நம்பி வரக்கூடிய சீடனுக்கு இருக்குதான்னு அவர் ஒவ்வொரு முறையும் ராமானுஜரை அவ்வளோ பெரிய மகனை திருப்பி அனுப்புகிறாரு. நீ போயிட்டு அப்புறம் வாப்பான்னு. இப்போது நமக்கும் கூட அப்படி ஒரு காலகட்டம் தான். இப்போ நம்மளை இந்த மாதம் வேணாப்பா, அடுத்த மாதம் வாங்கன்னு இப்போ ஐயா நம்மளையும் திருப்பி அனுப்புகிறாரு. எதுக்காக? இது வரைக்கும் யாருக்கும் கற்றுக் கொடுக்க முடியாத அந்த கலையை நமக்கெல்லாம் கொடுக்கறதுக்காக அவர் காத்துட்ருக்கார். அதுக்கு இந்த இடைவெளின்றது அவருக்கு தேவைப்படுது. இது இன்னைக்கு நம்மளை வேண்டாம்ப்பா, நீங்கள் வீட்டிலே இருங்க, வீட்டிலேயே பாடம் பண்ணுங்க, வீட்டிலே இருந்து நீங்கள் எல்லாத்தையும் பண்ணுங்க, உங்களுக்கான காலம் வரும்போது நான் எல்லாத்தையும் சொல்லி கொடுக்குறேன்னு ஐயாவும் ராமானுஜரை திரும்ப வர வச்ச மாதிரி உபதேசம் கொடுக்காம இன்னைக்கு நமக்கும் அப்படி ஒரு சோதனையை கொடுக்குறாரு. எதுக்காகனா நம்மளுடைய நன்மைக்காக, நம்மளை மாதிரியே நாளைக்கு வரக்கூடிய எதிர்காலத்துடைய எல்லா மக்களுக்கான நம்பிக்கைக்கு இந்த நாள் ஒரு அடித்தளமாக அமையும். அதுக்கு நாம் எல்லாரும் உறுதுணையாக ஒற்றுமையாக இருந்து நம்ம ஆசிரமத்தை காக்கக்கூடிய முயற்சியில் ஒன்றா நிற்க போகிறோம். ஒன்றா நிற்கிறோம், எப்போவுமே ஒன்றாவே இருப்போம். 3 காலத்துக்கும் நம்மளோட ஒற்றுமை எல்லாருக்குமே வெளிப்படுத்தக்கூடிய நிலைமையில் இருக்கிறோம். அதனால் இந்த பௌர்ணமி இல்லையே அப்படின்ற வேதனை யாருக்கும் வேண்டாம். பௌர்ணமிகளை போயின்னு இருக்கும். ஆனால் எல்லாத்தையும் விட முக்கியமானது நம்மளுடைய ஆசிரமம். அங்கே யார் இருக்கணும், யார் இருக்கக்கூடாதுன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதுக்கான முயற்சியில் நம்ம போயிட்டுருக்கோம். இது ரொம்ப நாளைக்கு நீடிக்காது. அந்த உறுதியோட நாம் தொடர்ந்து பாடுபடுவோம். எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஒரே நோக்கத்தோடு நாம் செயல்படுவோம். கண்டிப்பாக திரும்பவும் எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஆசிரமத்தை சிறப்பாக நடத்தக்கூடிய நாள் விரைவிலேயே வரும். அது வரைக்கும் பொறுமையும் வைராகியத்தோடு நாம் காத்திருப்போம். இது எப்பவுமே வீணாகாது. மிஞ்சி போனால் 1 மாதமோ 2 மாதமோ தள்ளி போகலாம். இது எப்பவுமே தள்ளி போகக்கூடிய வாய்ப்புகள் எப்பவுமே இருக்காது. அதனால் இது ஒரு நாள் முடிந்தே தீரும். அந்த முடிவு நாள் தான் நமக்கு பரிபூர்ணமான பௌர்ணமி நாளாக இருக்கும். அந்த நாள் தான் பௌர்ணமி நாளாக இருக்கும். அது வரைக்கும் உபதேசம் வாங்கணும்னு காத்துருக்கணும். கொஞ்சம் காத்திருக்கலாம். உங்களுக்கு ஏதாவது டவுட்டுகள், ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் தாராளமாக என்னை கான்டாக்ட் பண்ணி அந்த சந்தேகங்களை தீர்த்துக்கலாம். உங்களுக்கு எந்நேரம் வேணும்னாலும் உங்களுடைய அழைப்புக்காக நான் காத்திருக்கிறேன். நன்றி. ஆத்ம வணக்கம்.